ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேரில் பார்த்தோம்னா இது வந்து 22வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே 21 வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 180 கரண்ட் அஃபேர் போல் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். தேங்காய் உற்பத்தியில் வந்து தமிழகம் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. தேங்காய் உற்பத்தியில் நம்ம இந்திய லெவலில் பார்த்தோம்னா தமிழகம் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. முதலிடத்துல பார்த்தோம்னா கர்நாடகா, 2வது இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல கேரளா. இது வந்து 2023-24 ஆண்டு மதிப்பீடு படி கொடுத்துருக்காங்க. தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்துல கர்நாடகா, 2வது இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல கேரளா. தேங்காய் உற்பத்தியில் தமிழகம் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகிலேயே முதல் முறையாக வாட்ஸ்அப் மூலம் வீட்டிலிருந்தே 161 சேவைகளை பெறக்கூடிய வசதியை வந்து ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரதேச மாநிலம் வந்து மெட்டாவோட இணைந்து வாட்ஸ்அப்பில் வந்து மனமித்ராங்கிற ஒரு சேட் போர்ட் மூலம் இந்த வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது வந்து மக்களுக்கு பார்த்தோம்னா 160க்கும் மேற்பட்ட பொது சேவைகளை விரைவான அணுகலை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வீட்டில் இருந்தபடியே சர்டிஃபிகேட்லாம் வாங்குறோம்ல, ஜாய் சான்றிதழ் இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் இருந்துகிட்டே மொபைலில் வந்து மெசேஜ் பண்ணுற மூலயமா நமக்கு வந்து வீட்டுக்கு கிடைக்கும்ன்ட்ருக்காங்க. இந்த திட்டம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மனமித்ராங்கிற வாட்ஸ்அப் சேட்போர்ட் மூலம் இதை வந்து இந்த சேவையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேட்போர்ட்டில் பார்த்தோம்னா 2 லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க, தெலுங்கு மற்றும் ஆங்கிலம். ஆந்திரா லாங்குவேஜ் தெலுங்குலையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆங்கிலத்துலேயும் இந்த சேட் போர்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி டிஜிட்டல் பொது சேவை சேட்போர்ட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிற முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். எந்த ஆப் மூலம்னு பார்த்தோம்னா மனமித்ரா. உலகிலேயே முதன் முறையாக 101 அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் வீட்டிலிருந்து பெறக்கூடிய வகையில் செஞ்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேச அரசு மெட்டாவுடன் இணைந்து மனமித்ராங்கிற வாட்ஸ்அப் அடிப்படையிலான சேட்போர்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த சேட்போர்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறது மூலம் குடியிருப்பாளர்களுக்கு அதாவது மக்களுக்கு வந்து 160க்கும் மேற்பட்ட பொது சேவைகளுக்கு விரைவான அணுகலை வழங்குது கவர்மெண்ட். இது எந்தெந்த லாங்குவேஜில் அந்த சேட்போர்ட் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா தெலுங்கு மற்றும் ஆங்கிலத்தில். இந்தியாவில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் டிஜிட்டல் பொது சேவை சேட்பாட்டை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலங்கிறது வந்து ஆந்திர பிரதேசம் பெற்றிருக்கு. உலகிலேயே முதல் முறையாக 161 அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் வீட்டிலிருந்தே பெறக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற மாநிலம் எந்த மாநிலம்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நாசாவின் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தில் பைலட்டாக நம்ம இஸ்ரோ இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவை நியமிச்சிருக்காங்க. நம்ம இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவை நாசா விண்வெளி மையம் வந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புறதுக்கு நியமிச்சிருக்காங்க. நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக இந்த சுபான்ஷு சுக்லாவை நியமனம் செஞ்சுருக்காங்க நாசா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இஸ்ரோவோட ககன்யான்கிற திட்டம் என்னன்னாக்கா விண்வெளிக்கு வந்து மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் வந்து ககன்யான் திட்டம். இதில் வந்து ஒரு 4 நபர்களை அனுப்ப இருக்குது நம்ம இஸ்ரோ வந்து அப்படி 4 நபர்கள் அனுப்பிச்சிச்சுனாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனா இந்த 3 நாடுகள் தான் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிச்சிருக்கு. அந்த 3 நாடுகள் தான் வந்து சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து மனிதர்களை அனுப்பிச்சிருக்கு. நம்ம ககன்யான் திட்டத்தின் மூலம் நம்ம இஸ்ரோ வந்து அனுப்புவதன் மூலம் 4வது நாடாக இடம்பெறும். விண்வெளிக்கு விமானப்படையைச் சேர்ந்த 4 பேர் போகிறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த 4 பேர் யாராருன்னு பார்த்தோம்னாக்கா பிரசாந்த் நாயர். ககன்யான் திட்டத்தில் செல்லக்கூடிய 4 நபர்கள் யாராருன்னு பார்த்தோம்னாக்கா பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. இவங்க 4 பேர் தான் செல்ல இருக்காங்க. இவங்க சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க நாசா விண்வெளி மையம் வந்து அவங்களுடைய நாசா மூலம் அனுப்புறதுக்கு
நியமிச்சிருக்காங்க சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க. சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் அந்த நாசாவோட ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக செயல்படுவாங்க அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. நாசாவின் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக யார் நம்ம இஸ்ரோலேருந்து யார் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுபான்ஷு சுக்லா. நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக சுபான்ஷு சுக்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ககன்யான் இஸ்ரோவோட ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 நபர்களில் ஒருத்தவங்க தான் வந்து இவங்க சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா இஸ்ரோ வந்து இந்த மாதிரி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கு. இந்த அப்படி மனிதர்களை அனுப்புனுச்சு அப்படின்னாக்கா சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனா இந்த நாடுகள் மட்டும்தான் இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்காங்க மனிதர்களை. அடுத்து வந்து நம்ம நாடு இடம்பெறும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 நபர்கள் யாராருன்னு பார்த்தோம்னாக்கா விண்வெளிக்கு விமானப்படையை சேர்ந்த குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. இவங்களாம் வந்து நம்ம ககன்யான் திட்டத்தில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல இருக்காங்க. இந்த 4 பேரில் ஒருத்தவங்களான சுபான்ஷு சுக்லாவை தான் வந்து நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லக்கூடிய ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தில் பைலட்டாக செயல்படுறதுக்கு நாசா விண்வெளி மையம் வந்து தேர்வு செஞ்சுருக்கு. நாசாவின் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக நம்ம இஸ்ரோ விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அதிக நேரம் விண்வெளி நடை மேற்கொண்டவர் அப்படிங்கிற பெருமையை வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து சாதனையை படைச்சிருக்காங்க. அதிக நேரம் விண்வெளி நடை மேற்கொண்டவர் அப்படிங்கிற சாதனையை யார் படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுனிதா வில்லியம்ஸ். நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ். அது என்ன விண்வெளி நடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா விண்வெளி நடைனா என்னன்னாக்கா விண்கலத்தை விட்டு வெளியேறி பிரத்யேக பாதுகாப்புக்கு உடை அணிஞ்சுக்கிட்டு விண்வெளியில் வந்து அவங்களோட பணிகளை மேற்கொள்கிறது தான் வந்து விண்வெளி நடை அப்படிங்கிறாங்க. விண்கலத்தை விட்டு வெளியேறி பிரத்யேக பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு விண்வெளியில் பணிகளை மேற்கொள்கிறது தான் வந்து விண்வெளி நடைங்கிறாங்க. அதிக நேரம் விண்வெளி நடை மேற்கொண்டவர் அப்படிங்கிற பெருமையை வந்து சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நாட்டில் உற்பத்தியாகும் காலணிகளில் நம்ம தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 38%. நம்ம இந்தியாவில் உற்பத்தியாகிற காலணிகளில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 38%. நாட்டில் உற்பத்தியாகும் காலணிகளில் 38% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் உற்பத்தியாகும் காலணிகளில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 38%. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அஸ்ஸாமோட 2வது தலைநகராக திப்ருகருங்கிறத அறிவிக்க இருக்காங்க. அஸ்ஸாமின் 2வது தலைநகராக திப்ருகருங்கிற இடத்த வந்து அறிவிக்க இருக்காங்க. அஸ்ஸாமோட முதல் தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா திஸ்பூர். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க பாருங்க. அது திப்ருகர், இது திஸ்பூர். முதல் எழுத்து தீத்தி, கடைசி எழுத்து இரு. திப்ருகர். அஸ்ஸாமின் 2வது தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா திப்ருகர். முதல் தலைநகரம் வந்து திஸ்பூர். இப்போ குடியரசு தினம்லாம் கூட அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலத்தின் 2வது தலைநகராக திப்ருகர் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு குடியரசு தின விழாவில் அம்மாநில முதல்வரான ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து அறிவிச்சிருக்காங்க. அஸ்ஸாமோட முதல் தலைநகர் வந்து திஸ்பூர். அஸ்ஸாமின் 2வது தலைநகரமாக எந்த நகரத்தை அறிவிக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா திப்ருகர். அஸ்ஸாமின் முதல் தலைநகரம் பார்த்தோம்னாக்கா திஸ்பூர். அஸ்ஸாமின் 2வது தலைநகரமாக எந்த நகரத்தை அறிவிக்கிறாங்கன்னா திப்ருகர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மலேரியா இல்லாத நாடுன்னு ஜார்ஜியாவை இப்போ ஹூ அறிவிச்சிருக்கு. ஜார்ஜியாவை மலேரியா இல்லாத நாடாக ஹூ வந்து தெரிவிச்சிருக்கு. மலேரியா இல்லாத நாடுன்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா ஜார்ஜியா. மலேரியா இல்லாத நாடு ஜார்ஜியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தொழுநோய் தினம். நம்ம உலக லெவல்லையும் தொழுநோய் தினம் கடைபிடிக்கிறாங்க. நம்ம இந்திய லெவல்லையும் தொழுநோய் தினம் கடைபிடிக்கிறாங்க. இந்த தொழுநோய் வந்து எதனால் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பாக்டீரியானால் உருவாகுது. மைக்கோபாக்டீரியம் லெப்ரோமோட்டோசிஸ்ங்கிற பாக்டீரியானால் உருவாகுது. உலக தொழுநோய் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம் கடைபிடிக்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம் கடைபிடிக்கிறாங்க. நம்ம இந்திய அளவில் பார்த்தோம்னா என்ன கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா தொழுநோய் ஒழிப்பு தினமாக கொண்டாடுறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 30.
ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம். நம்மள இந்திய லெவலில் பார்த்தோம்னா தொழுநோய் ஒழிப்பு தினம் எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 30. இந்த ஆண்டோட கருப்பொருள் என்ன வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒன்றுபடு செயல்படு ஒழித்திடு. இந்த வருஷ தொழுநோய் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்றுபடு செயல்படு ஒழித்திடு. இன்னொருத்தர சொல்கிறேன். தொழுநோய் தினம் வந்து என்ன பாக்டீரியானாலும் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா மைக்கோ பாக்டீரியம் லெப்ரமோட்டாசிஸ். உலக தொழுநோய் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து உலக தொழுநோய் தினமாக கடைபிடிக்கிறாங்க. நம்ம இந்திய அளவில் பார்த்தோம்னா தொழுநோய் ஒழிப்பு தினம் தொழுநோய் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 30. ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம். ஜனவரி 30 தொழுநோய் ஒழிப்பு தினம் நம்ம இந்திய லெவலில். இந்த ஆண்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்றுபடு செயல்படு ஒழித்திடு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பாசறை திரும்புதல். எப்பயுமே பார்த்தோம்னா வருடம் ஜனவரி 26 குடியரசு தினம் முடிஞ்சு 3வது நாள் பார்த்தோம்னாக்கா முப்படைகள் வீரர்லாம் குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு அவங்களுடைய முகாமுக்கு திரும்புவாங்க. அதை வந்து ஒரு நாளாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பாசறை திரும்புதல்ங்கிற ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ ஜனவரி 29 கொண்டாடியிருக்காங்க. பாசறை திரும்புதல் ஜனவரி 29 குடியரசு தினத்துக்கு 3வது நாள் இதற்கு நாள் வந்து கடைபிடிக்கப்படும். பாசறை திரும்புதல் ஜனவரி 29. குடியரசு அணிவகுப்பில் கலந்து கொண்ட முப்படை வீரர்களும் தங்கள் முகாமுக்கு திரும்பும் பாசறை திரும்பும் நிகழ்வு வந்து ஜனவரி 29 வந்து கொண்டாடியிருக்காங்க. பாசறை திரும்புதல் ஜனவரி 29 குடியரசு தினத்துக்கு 3ஆம் நாள் வந்து முப்படை வீரர்களும் குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு அவங்களுடைய முகாமுக்கு திரும்புவாங்க. அந்த நாளை வந்து பாசறை திரும்புதல்ங்கிற ஒரு நாளாக கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாசறை திரும்புதல் ஜனவரி 29. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி 29. தியாகிகள் தினம் ஜனவரி 30. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செய்தித்தாளில் வந்து தியாகிகள் பேர் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா முதல் நாள் மறுநாள் வரும். இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி 29. தியாகிகள் தினம் ஜனவரி 30. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டி எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா சீனாவில் பிப்ரவரி 7லேருந்து 14 வரை சீனாவின் ஹார்பினில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டி எங்கே நடக்க இருக்குன்னா சீனாவில். அடுத்து பார்த்தோம்னா ஜனவரி 31 வந்து சர்வதேச வரிக்குதிரைகள் தினம். சர்வதேச வரிக்குதிரைகள் தினம் ஜனவரி 31. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வரின்னு வருதா அப்போ ஜனவரி. வரிக்குதிரை வந்து ஜனவரி 31 ஞாபகம் வச்சுக்கணும். சர்வதேச வரிக்குதிரைகள் தினம் ஜனவரி 31. அடுத்து பார்த்தோம்னா கடைசி கரண்ட் அஃபேர் ஜனவரி மாதத்துக்கான கடைசி கரண்ட் அஃபேரும் கூட. பூமியை தாக்கக்கூடிய விண்கல் OR-4ங்கிறது 2032 தாக்குவதற்கு வாய்ப்புள்ளதாக நாசா வந்து தெரிவிச்சிருக்கு. எப்போனா 2032 நம்ம பூமியை தாக்கக்கூடிய விண்கல் அப்படின்ட்டு OR-4ங்கிற விண்கல் வந்து தாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு நாசா வந்து அறிவிச்சிருக்கு. பூமியை தாக்கக்கூடிய விண்கல் OR-4 எப்போன்னு பார்த்தோம்னா 2032 பூமியை தாக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கிறதா நாசா வந்து அறிவிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம். தேங்காய் உற்பத்தியில் நம்ம தமிழகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. முதல் இடத்துல பார்த்தோம்னா கர்நாடகா, 2வது இடத்துல தமிழ்நாடு, 3வது இடத்துல கேரளா. இது வந்து 2023-24 மதிப்பீடு படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உலகத்திலேயே முதல் முறையாக வாட்ஸ்அப் மூலம் அரசு சேவைகளை வந்து வீட்டிலிருந்து பெறக்கூடிய வகையில் கொண்டு வந்திருக்கிற மாநிலம் வந்து ஆந்திர பிரதேச மாநிலம். ஆந்திர பிரதேசம் வந்து மெட்டாவோட ஒப்பந்தம் போட்டு மனமித்ராங்கிற ஒரு சாட்போர்ட் மூலம் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் மக்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே 160க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை பெற முடியும். இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மனமித்ராங்கிற ஒரு ஆப் மூலம் சாட்போர்ட்டில் மெசேஜ் பண்ணுவதன் மூலம் அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே தகவல் உடனுக்குடன் கிடச்சி வீட்டில் இருந்தபடியே சர்டிஃபிகேட்லாம் பெற முடியும். இந்த சாட்போர்ட் வந்து எந்தெந்த லாங்குவேஜில் இருக்குன்னு பார்த்தோம்னா தெலுங்கு மற்றும் ஆங்கிலத்தில். இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலம் டிஜிட்டல் பொது சேவை சாட்போர்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிற முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம்.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நாசாவோட ஆக்சியம் 4ங்கிற தனியார் திட்டத்தில் பைலட்டாக வந்து நம்ம இஸ்ரோவை சேர்ந்த சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக சுபான்ஷு சுக்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இஸ்ரோவோட ககன்யான்கிற திட்டத்தில் செல்லக்கூடிய 4 நபர்களில் ஒருத்தவங்க தான் வந்து இந்த சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க. இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு வந்து மனிதர்களை சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனா இந்த 3 நாடுகள் தான் அனுப்பியிருக்கு. ககன்யான் திட்டத்தின் மூலம் நம்ம இந்தியா வந்து மனிதர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்ப இருக்கு. ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்ல இருக்க 4 நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் மற்றும் விங் கமாண்டர் சுபான்ஷு சுக்லா. இந்த 4 பேரில் ஒருத்தவங்களான சுபான்ஷு சுக்லாவை தான் வந்து நாசா சார்பில் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் ஆக்சியம் 4 தனியார் திட்டத்தின் பைலட்டாக செயல்படுவாங்க அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அதிக நேரம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டவங்க அப்படிங்கிற பெருமையை வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து சாதனை படைச்சிருக்காங்க. அது என்ன விண்வெளி நடை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா விண்கலத்தை விட்டு வெளியேறி பாதுகாப்பான உடை அணிந்து அவங்களுடைய விண்வெளியில் வந்து பணிகளை மேற்கொள்கிறதா வந்து விண்வெளி நடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்வெளி நடையில் அதாவது அதிக நேரம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டவங்க அப்படிங்கிற பெருமையை வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து இடம்பெற்றிருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நாட்டில் உற்பத்தியாகும் காலணிகளில் தமிழ்நாட்டின் பங்கு பார்த்தோம்னா 38%. இந்தியாவில் உற்பத்தியாகிற காலணிகளோட பங்கில் பார்த்தோம்னா 38% நம்ம தமிழகத்தோட பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் உற்பத்தியாகும் காலணிகளில் 38% தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்ட்டு பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அஸ்ஸாமோட 2வது தலைநகராக திப்ருகர் உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாமின் முதல் தலைநகரம் திஸ்பூர். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். அஸ்ஸாமின் 2வது தலைநகர் திப்ருகர், முதல் தலைநகரம் வந்து பார்த்தோம்னா திஸ்பூர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மலேரியா இல்லாத நாடுன்னு ஜார்ஜியாவை அறிவிச்சிருக்காங்க ஹூ. மலேரியா இல்லாத நாடாக ஹூ இப்போதைக்கு அறிவிச்சிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஜார்ஜியா. மலேரியா இல்லாத நாடு அப்படின்ட்டு இப்போதைக்கு அறிவிச்சிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஜார்ஜியா. அடுத்து பார்த்தோம்னா தொழுநோய் தினம். இந்த தொழுநோய் வந்து எதனால் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா மைக்கோ பாக்டீரியம் லெப்ரமோட்டோசிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியானால் உருவாகுது. உலக அளவில் பார்த்தோம்னா உலக தொழுநோய் தினம் எப்போ கடைபிடிக்கிறாங்கனாக்கா ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம் கடைபிடிக்கப்படுது. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா தொழுநோய் ஒழிப்பு தினம்னு ஜனவரி 30 வந்து கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டின் தொழுநோய் ஒழிப்பு தினத்தோட கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒன்றுபடு செயல்படு ஒழித்திடு. அடுத்து பார்த்தோம்னா பாசறை திரும்புதல். இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா வருடம் ஜனவரி 26 முடிஞ்சு 3வது நாள் வந்து ஜனவரி 26 குடியரசு தினம் முடிஞ்சு 3வது நாள் பார்த்தோம்னாக்கா பாசறை திரும்புதல்ங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறும். குடியரசு தினம் கொண்டாடிட்டு முப்படை வீரர்களும் அவங்களுடைய முகாமுக்கு திரும்புகிற நாளை வந்து பாசறை திரும்புதல்ங்கிற ஒரு நிகழ்வாக கொண்டாடுவாங்க. எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 29. பாசறை திரும்புதல் எப்போ கொண்டாடுவாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 29. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி 29. தியாகிகள் தினம் ஜனவரி 30. இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி 29, தியாகிகள் தினம் ஜனவரி 30. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டி சீனாவில் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 7லேருந்து பிப்ரவரி 14 வரை சீனாவின் ஹார்பின் நகரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டி சீனாவில் நடக்க இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா அடுத்தது வந்து தினம் சர்வதேச வரி குதிரைகள் தினம் ஜனவரி 31. சர்வதேச வரி குதிரைகள் தினம் ஜனவரி 31. கடைசி கரண்ட் அஃபேர், ஜனவரி மாதத்தின் கடைசி கரண்ட் அஃபேர் கூட பூமியை வந்து 2032 ஒரு விண்கல் வந்து தாக்க இருக்குது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்கு. அந்த கல்லோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா OR-4. பூமியை தாக்கக்கூடிய விண்கல்னு எந்த கலர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா OR-4. இது வந்து 2032 பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குன்னு நாசா வந்து அறிவிச்சிருக்கு. ஜனவரி மாதத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 180 கரண்ட் அஃபேர் போல் நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 22 வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.